சம்போ சிவசம்போ மாப்பிள. உளவியல் சிக்கல் என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் தனியாக இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணுறது, அண்ணன் தம்பிக்குள்ள பங்கு பிரச்சனை என்ன பண்ணுறது, அக்கா தம்பிக்கு சொத்து கொடுக்க சொல்கிறாங்களே மாமா, அதை பற்றி என்ன பண்ணுறது, இந்த கேள்வியெல்லாம் இல்லை. காயக்கல்பம் இருக்குதா, 1000 வருஷத்துக்கு சாகாமல் இருக்க முடியுமா, இதுதான் இப்போ கடைசியாக வந்திருக்கிறது. கூடு விட்டு கூடு பாயணுமாமா, முடியுமா, சாத்தியப்படுமா, அதெல்லாம் உண்மையா அப்படி மொத்தத்தில் உங்களை மதித்து நான் பதில் சொல்ல உங்கள் அபிலாஷைகள்லாம் வெளிப்படுது. பரவாயில்ல, கூடு விட்டு கூடு பாய்ஞ்சு நீ என்ன பண்ண போகிற, நீ எதுக்காக கூடு பாயணும், உன்னுடைய ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டு இயங்குற மாதிரி உடம்பத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்குறான் இறைவன். அப்படி இருக்கும்போது அதை பயன்படுத்தி உன்னால் உன்னுடைய ஆசாவாசங்களை நிறைவேற்றி ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்குள்ளே உன்னால் போக முடியலன்னா அடுத்தவங்க கூட்டுக்குள்ளே போய் நீ என்ன பண்ண போகிற? உன் பேரில் இருக்கிற வண்டியை ஓட்ட முடியலைங்கிறப்போ அடுத்தவன் பேரில் இருக்கிற வண்டியை எப்படி ஓட்டுவேன்? அவனோட பிராப்தத்துக்கு ஏற்ற மாதிரியான செயல்படக்கூடிய அவயங்களோடையுமே அந்த தன்மையோடையும் கொடுத்துருக்காங்க. சிந்தனை அறிவு அதிகமாக இருக்கிறவன் பாடுவேன், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவன் போருக்கு போவேன், சிப்பியாக இருப்பேன். அது மாதிரி நிறைய ஒவ்வொரு உடல்வாக்கு ஏற்ற மாதிரியான வாழ்க்கையை ஆண்டவன் படைச்சிருக்கிறேன். முதல்ல கூடு விட்டு கூடு பாயுதுங்கிறது தப்பு. கூடு விட்டு வீடு பாய்தல், அதுதான் அதனுடைய உண்மையான பொருள், உண்மையான சொல் தொடர். கூடு விட்டு வீடு பாய்தல் அப்படிங்கிறது வீடு பேர் அடைந்தார் அப்படிங்கிறாங்க. ஞானம் அடைகிறது இறந்து போகிறதுக்கு பேர் தான். தன் சடலத்தை விட்டு சிவனோடு ஐக்கியமாகக்கூடிய வல்லமை உள்ள ஆளுக தன் கூட்டை விட்டு வீட்டை நோக்கி போகிறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிற நட்சத்திரத்தில் தன்னுடைய சடலத்தை விட்டு உயிரை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் கீழே இருக்கிற அவரோட அடியார்கள் சிஷியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் குரு இப்படி கூடு விட்டு கூடு வாங்கிட்டாரு, வேற பக்கம் இருக்கிறாருன்னு நம்புவாங்க. அல்லது அப்படி நம்ப வைக்க வேண்டிய சூழ்நிலை அவங்க இருந்தாங்க. ஏன்னா மக்களுடைய ஆதரவில் தான் அந்த மடம் இயங்கி இருக்குது, அந்த ஒரு குருகுலம் இயங்கிட்டு இருக்குது. அதுக்கான தொடர்ந்து ஆதரவு வேணும், தொடர்ந்து அதுக்கான அந்த பொருளாதார சிக்கல்கள் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம குரு கூடு விட்டு கூடு போயிருக்காரு, வருவாருன்னு சொல்லணும். அந்த அந்த கூடு விட்டுட்டு போனார் இல்லையா, அந்த கூட்டை வச்சு தான் சிவசமாதி கட்டுவாங்க. சரியா? அடிப்படையில் கூடு விட்டு வீடு பாய்தல், அதுதான் அதனுடைய சொற்சொடர். அதனுடைய உண்மையான அர்த்தம் கூட்டை விட்டுட்டு சிவனுடைய வீட்டுக்குள்ளே போகிறது. ஓகே, அன்பும் ஆசீர்வாதமும். சம்போ சிவசம்போ. அதுக்கு பெருமுயற்சி வேணும், பெரிய பயிற்சி வேணும், பிராப்தம் வேணும். ஓகே, பாய்.